இப்போது example 6.3 prove that 1 plus cos square theta divided by cosecant theta plus 1 equal to cosecant theta. Solution போயிடலாம். Solution LHS எடுக்க போகிறோம். 1 plus cot square theta divided by cosecant theta plus 1. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இங்கே 1 + எக்ஸோ எக்ஸ் + 1 வந்துச்சுன்னா காஞ்சிகேட் எடுக்க சொல்லியிருக்கேன் தெரியல. 1/1 + எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் சைனில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். 1 - x இது இன்ட்டு டிவைடட் பை 1 - x. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இது 1 + தனியாக வச்சுக்கோங்க. 1 + cot square theta divided by cosecant theta plus 1 into cosecant theta minus 1 divided by cosecant theta minus 1. இப்போ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இது சாதாரண மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது கிராஸ் மல்டிப்ளை இல்லை, சாதாரண மல்டிப்ளை. 1 + cot square theta into cosecant theta minus 1 இல்லையா? இது தனியாக மல்டிப்ளிகேஷன். நியூமரேட்டர் இது, டினாமினேட்டருக்கு இங்கே வருவோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b into a minus b equal to a square minus b square. அப்போ a ஸ்கொயர்னா என்னது? cosecant square theta plus b ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்? சாரி, ப்ளஸ் இல்லை மைனஸு. b ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்? 1 ஸ்கொயர். ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் இல்லையா? அதான் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன்னா இப்போது 1 + cot square theta into cosecant theta minus 1 whole divided by இந்த cosecant square theta minus 1க்கு நம்ம என்ன எழுதலாம்? cot square theta எழுதலாம். எப்படி? cosecant square theta equal to cot square theta minus 1. இது ஃபார்முலா. இது அப்படியே திருப்பி கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம்? cot square theta equal to cosecant square theta minus 1. இப்படி மாற்றியும் எழுதிக்கலாம். ஒரு ஃபார்முலா இந்த பக்கம் இருக்குன்னா இது இந்த பக்கம் போச்சுன்னா காட் ஸ்கொயருக்கு ஆன்சர் ஆகிடும். இந்த 1 அந்த பக்கம் இருந்துச்சுன்னா cosecant ஸ்கொயருக்கு ஆன்சர் ஆகிடும். இப்போது இங்கே ஃபார்முலா என்னது? cosecant square theta minus 1 ஆகுது. எங்கே இருக்குது? cosecant square theta minus 1. அப்போ அதுக்கு 50 என்ன ஆன்சர் இருக்குது? cot square theta. அப்போ நான் எழுதுறது cot square theta. இப்போ என்ன ஆச்சு? இந்த cot square thetaவும் இந்த cot square thetaவும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் என்னது? 1 + cosecant theta minus 1. அப்போ 1 + cosecant theta.